ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். கடைசி நாட்களிலே எழும்ப போகிற தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் வெளிப்படுத்தி வருகிற அவருடைய கடைசி கால யவன சந்ததியின் ரகசியங்களுக்காய் கர்த்தர் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ஒவ்வொரு காரியத்தை குறித்து கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். 7 சபைகளை குறித்து, பூரணத்தை குறித்து, பரிபூர்ணத்தை குறித்து, தேவனுடைய ஆவி பூமியில் எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்தும், எழும்ப போகிற சந்ததியின் தன்மை எப்படி, நியாய தீர்ப்பின் காரியம், ஆக்கினை தீர்ப்பு எப்படி வெளிப்படும் என்பதெல்லாம் குறித்து கர்த்தர் ஒவ்வொரு சிறு சிறு பகுதிகளாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இந்த நாளிலே கூட இன்னொரு பாரமான காரியமாய் அவர் கொடுத்தது என்ன என்றால், பாரம் என்று சொல்ல முடியாது, எப்படி அவருடைய தலைமுறை எழும்பும் என்று. ஏன்னா அவருடைய நீதியும் அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் அவருடைய தலைமுறை தோறும் இருக்கும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எப்பேற்பட்ட தலைமுறையாக இது எழும்பும்? அது கிறிஸ்துவின் தலைமுறையாக எழும்பும். ஏன் என்றால் கிறிஸ்து தான் நமக்கு யார்? 2ஆம் ஆதாம். 1ஆம் ஆதாம் உடைய சந்ததி பாவத்துக்குட்படுத்தப்பட்ட சந்ததி, அது பூமிக்கு உட்படுத்தப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி மீது சாபம், பாவம், கரை எல்லாம் அளவிட முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அந்த சந்ததி அந்த பாவத்திலிருந்து பிறந்தது. ஆனால் 2வது தலைமுறையின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்குன்னா கிறிஸ்துவின் சந்ததி. இந்த கிறிஸ்துவின் சந்ததி எப்படி இருக்கும் என்று கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்துவின் சந்ததி தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இந்த கிறிஸ்துவின் சந்ததி தான் அவருடைய சாயலை பூமியிலே வெளிப்படுத்தும். இந்த கிறிஸ்துவின் சந்ததி தான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய சந்ததிகளாய் எழும்புகிற ஆவிக்குரிய தேவபுத்திரர்களை உருவாக்கும். இந்த கிறிஸ்துவின் சந்ததி கிட்ட தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும். இந்த கிறிஸ்துவின் சந்ததி கிட்ட தான் வார்த்தை ஜீவ வார்த்தையாய் வெளிப்படும். இந்த கிறிஸ்துவின் சந்ததி தான் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். இந்த கிறிஸ்துவின் சந்ததியிடம் தான் எல்லா அதிகாரமும், பரலோகத்தின் சகல அதிகாரமும் கொடுக்கப்படும். நீங்கள் யாருடைய சந்ததி? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவின் சந்ததி தான், நான் கிறிஸ்துவன் தான், நீங்கள் என்ன இப்படி என்ன கேட்குறீங்கன்னு கேட்காதீங்க. கிறிஸ்தவர்களாய் ஒருவர் இருப்பதினால் அவர்கள் கிறிஸ்துவின் சந்ததி அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் விரும்புகிறவர்களை செய்யாதபடி, அவர் வெறுக்கிறதை நாம் செய்து அவரை நம்மை விட்டு தூரப்படுத்துவோமானால் நம் கிறிஸ்துவின் சந்ததி அல்ல. ஏனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவன் கிறிஸ்து எதை வெளிப்படுத்தினாரோ, கிறிஸ்து எப்படி எழும்பினாரோ, கிறிஸ்து இந்த பூமியில் எதை கிரியை செய்தாரோ அதை தான் தானும் செய்ய முற்படுவான். ஆனால் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, சுய எண்ணங்களால் அல்ல, சுய யோசனைகளால் அல்ல, அவனுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையினால் மூடப்படும் பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எப்படி உயிர்த்தெழுந்து பாவத்தையும் சாபத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் கொண்டாரோ அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை அவனும் உடையவனாய் மாறி பாவத்தையும் சாபத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கிறவனாய் அவன் எழும்புவான். ஏனென்றால் கடைசி நாட்களில் ஜெயம் கொள்ளுகிறவர் நமக்கு முன் செல்லுகிறபடியினால், யெகோவா நிசியாய் அவர் முன் செல்லுகிறபடியினால் ஜெயம் எடுக்கிறவர்களும் அவருக்கு பின் செல்வார்கள். அப்போது அவர் சொல்லுவார், இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்டு அவர் பின்னே செல்லுகிறவர்களாய் நாம் மாறுவோம். அவர் முன்னோக்கி செல்வார், நாம் அவர் பின்னே செல்லுவோம். அப்போ இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அவர் முத்தரித்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டும் இந்த வேத வெளிச்சத்தை அறியாமல் இருந்தோமானால் நமக்கு ஐயோ. ஏனென்றால் தேவன் இந்த மகத்துவங்களையும் வேதங்களையும் வார்த்தைகளையும் ரகசியங்களையும் எழுதி நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். அதற்கான ரகசியத்தின் முத்திரையும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்திலே என் பிதாவின் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று அவர் கட்டளையும் கொடுத்திருக்கிறார், நாமத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்பொழுது அதை திறந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நம்மிடத்தில் ஏற்படுமானால் அதை தேவன் நமக்கு தந்தருள மனதுள்ளவராய் இருக்கிறார். இல்லை என்றால் நாம் கடந்து போகிறவர்களாய் இருந்தால் அவரும் நம்மை விட்டு கடந்து போகிறவராய் மாறிவிடுவார். அதனால் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கையான காரியமாய் தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், பிறக்க போகிற சந்ததி. இந்த பிறக்க போகிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன தலைமுறை. இந்த தீர்க்க தரிசன தலைமுறை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்ப்போம். ஏனென்றால் இது ஒரு வாரத்தில் ஒரு 20 நிமிடத்தில் முடிக்கிற காரியம் அல்ல. அதனால்தான் இந்த தீர்க்க தரிசன சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக எழும்போ, இந்த தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறையாக எழும்போ என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையின் ஆதாரத்தில் தேவன் வெளிப்படுத்தின ரகசியங்களின் அடிப்படையில்
அநேக காரியங்களை அவருடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே இந்த இடத்துல சொல்ல ஏவப்படுகிறேன். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இன்றைக்கு உலகத்துல தேவன் கடைசியில ஒரு காரியத்தை எச்சரிக்கும் போது சொன்னார், கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி, கள்ள போதகர்கள் எழும்பி கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீ ஒரு விஷயம் நல்லா காரியத்தை பார்த்து கொள்ளணும். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? எது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், எது அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு உரைக்கிற தீர்க்க தரிசனம், எது கள்ள தீர்க்க தரிசனம் என்பதை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கு அந்த வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த வெளிச்சம் உங்களுக்குள் வெளிப்படும் போது மட்டும்தான் உங்களுக்குள் இந்த உணர்வு உண்டாகும். இதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதும், இது தேவனுடைய வார்த்தை அல்ல என்பதும், இது நம்மை என்ன பண்ணுது, இது கடந்து வரும்போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்ற வித்தியாசத்தை நீங்கள் எப்பொழுது உணர தொடங்குகிறீர்களோ அப்போ சத்ரு உங்களிடத்துல வர முடியாது. அதன் வழியாய் வர எத்தனைத்தாலுமே அந்த காரியம் அல்லாமல், நாம் அதை குறித்து அறிவே இல்லாமல் இருந்தோமானால் நம்மை வஞ்சிப்பது அவனுக்கு ஒரு ஈஸியான வேலை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த நேரத்திலே அநேகர் வேதத்தில் வல்லுநர்களாய் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். வேத வசனங்களை கரைத்து குடித்தவர்களாய் இருக்கிறாங்க. அதற்காய் கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு வருடத்திலே வேதத்தை பலமுறை படித்த பரிசுத்தவான்கள் உண்டு. அதற்காய் கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் தேவனுடைய அறிவை பெற்றவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று ரொம்ப சிறு கூட்டம் தான் உண்டு. வேதத்தை நம்ம, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சுக்கு போனாலே, ஒரு சின்ன பிள்ளைங்கனாலே, சண்டே ஸ்கூல் போனாலே, நம்ம சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10வது 11வது ஒரு 10 வருஷம் நம்ம சண்டே ஸ்கூலில் நம்ம அநேக காரியங்களை படிக்கிறோம். ஆனால் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருடத்திலும் நிறைய பிளான் பண்ணி, விபிஎஸ்ன்னு சொல்லி நிறைய காரியங்களை பிளான் பண்ணி, எப்படியாவது வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளணும், வசனங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளணும், மனப்பாட வசனம் போட்டு இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவர்களுக்கு வைத்து 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 வசனங்களை நம்ம அவர்களுக்குள்ளே ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம். நல்லது, வசனங்கள் தெரிவது ரொம்ப ரொம்ப அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வசனங்களை படிக்கும் பொழுது தான். ஆனால் அந்த வசனங்கள் தேவ ஆவியினால் இயக்கப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. ஏனென்றால் வசனங்களை நம்ம மனப்பாடம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வசனங்கள் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு? ஏன்னா தேவன் சொல்கிறாரு, அவர் ஏற்ற நேரத்தில் அவர் ஞாபகம் ஊட்டுகிற ஆவியானவராக இருக்கிறார். இப்போது நம்ம ஒரு 10 வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் மனப்பாடம் செஞ்சுருவீங்க, எழுதிடுவீங்க, அந்த எக்ஸாமில் கூட பாஸ் ஆகிடுவீங்க. அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு மாதம் கழித்து அந்த காரியத்தை நம்ம கேட்டால் மறந்துடும். அது ஞாபகம் இருக்காது, அல்லது அதோடைய கனெக்ஷன் நமக்கு இருக்காது. அப்போ தேவன் வசனங்களை எப்படி இருக்கணும், ஏன்னா அந்த வசனம் என்பது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்பொழுது நமக்குள் இறங்கும் பொழுது, அந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்தாலும் சரி அல்லது படித்தாலும் சரி, நமக்குள் அது இறங்கும் பொழுது மரித்த நிலையிலே இருக்குதுன்னா நீங்கள் 1000 இல்லை, வேதத்தை முழுசா படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இதே அந்த வசனம் ஒரு வார்த்தையானாலும் அது உங்களுக்குள் இறங்கும் பொழுது அது ஜீவன் உண்டாக்கப்படுகிறது என்றால், அந்த வார்த்தை வெளியிலே போகும் பொழுது அநேகரை ஜீவன் உண்டாகும். ஏனென்றால் நம்ம ஒரு மீடியம் தான். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு மீடியம் சொல்லப்படும் பொழுது அவர் இறங்கி வரும் பொழுது அந்த நேர்கோடு சரியாக இருக்கணும். அந்த ஆவி, அடுத்தது அந்த ஆத்துமா, அந்த சிந்தை, இந்த சரீரம், அது சரியாக இருக்கணும் அந்த நேர்கோடு. அப்பொழுது தான் அவர் ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சும் பொழுது அந்த வெளிச்சம் நம் வழியானா நம்ம இப்போ வெளியே பார்க்கும்போது ஒரு தோற்றம் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ள ஒரு பாட்டு இருக்குது. முதலாவது அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தோடு கனெக்ட் ஆகும், ஆவியோடு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது சிந்தையை திறக்கும், ஆத்துமாவை விடுவிக்கும், சரீரத்தை புதுப்பிக்கும். இது ஒரு மாடுலேஷன் இருக்குது. இந்த வழியாய் புறப்படும் போது மட்டும்தான் நமக்குள்ளே அது மாற்றத்தையும், நமக்குள்ளே அது நீதியையும், நமக்குள்ளே அது பரிசுத்தத்தையும், நமக்குள்ளே அது சத்தியத்தையும் விதைக்கும், முளைப்பிக்கும், ஜீவன் அடைய வைக்கும். நாம் ஜீவன் அடையும் தருணத்தில் நீங்கள் எந்த பாட்டிலெல்லாம் ஜீவன் அடைஞ்சிருக்கீங்களோ அந்த பாட் வழியாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவ நதி தான் புறப்படும். அந்த ஜீவ அப்பம் தான் பெருகும், ஜீவ வெளிச்சம் தான் வரும், ஜீவ வாசல் தான் வரும்.
இந்த வழியாக நீங்கள் புறப்பட தொடங்கும் பொழுது என்ன காரியங்கள் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரிடமெல்லாம் பேச ஏவப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஜீவன் உண்டாக்கப்படும். இதை தான் தேவன் என்ன சொல்றாருன்னா, இதுதான் கடந்து போகிற ஒரு நிலை. இப்போ நான் எதையாவது ஒரு பாட்டில் நான் கடந்து போக முடியாதபடிக்கு எனக்குள்ள ஒரு அடைப்பு இருக்குது, எனக்குள்ள ஒரு அடைப்பு இருக்குன்னா அவருடைய வார்த்தை புறப்படும், இருதயத்துக்குள்ளே வரும். ஆனால் சிந்தையில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னு வைங்களேன். சிந்தையில் எப்படி பிளாக்கேஜ் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் தேவன் எனக்கு கொடுக்குற வார்த்தை என் இருதயத்தை களிகூற பண்ணும், இது இருதயத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும், ஒரு வேளை ஆத்துமாவையும் அது விடுவிக்கும். ஆனால் அது செயல்படக்கூடிய வழியில் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் பொழுது, அந்த சிந்தையில் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு கால்குலேஷன் சிந்தைக்குள்ளே வந்துடும். இதை எப்படி செயல்படுத்தணும், இதை எப்படி கொண்டு போகணும், எத்தனை பேருக்கு சொல்லணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே கொண்டு வந்துடுவார். ஆனால் அது செயல்பட தொடங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஆவி இணைந்து செயல்படாது, அப்படியே ஆவியின் தன்மை அப்படியே நிற்கும். இந்த சிந்தையும் சரீரமும் இயங்கி செயல்படும். அப்போ இந்த ரெண்டும் செயல்பட தொடங்கும் பொழுது, இந்த ஆவி இல்லாதபடிக்கு அதை செயல்பட தொடங்கும் பொழுது என்ன நடக்கும்னா, பலன் மிகுதியாவது போல காட்டப்படும், கூட்டம் நன்றாக இயக்கப்பட்டது போல காட்டப்படும், கூட்டங்கள் கூட நிறைய வந்தது போல காட்டப்படும். ஆனால் பலனோ ஜீரோ. இதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே எழும்ப போகிற தீர்க்க தரிசன தலைமுறை என்ன செயல்படுத்தும்? முதலாவது, தேவன் இதை வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை தான் கொடுத்தார். இதில் தெளிவாக அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. நல்லா பாருங்க, இந்த முதலாவது வசனத்துல அவர் எப்படிப்பட்ட தூதனாய் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான்னு போடப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தன் நிலைக்கு ஏற்ப மாற்றுகிறவராய் செயல்படுகிறவராய் மாறி போகிறார். இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறது வெறும் தூதனுடைய காரியம்தான். ஆனா இந்த தூதனுடைய தன்மையை எப்படிப்பட்ட தூதனாய் இருக்கிறார் என்பதுதான் அவர் அந்த வர்ணனை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பலமுள்ள தூதன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. நீங்க நல்லா பாருங்க, இந்த அடையாளம் உங்களுக்கு பிதாவின் சிங்காசனத்தின் மேல் இருக்கிற அடையாளத்துக்கு ஒப்பா இருக்கும். ஏன்னா எசேக்கியேல்ல சொல்லப்படும் போது அந்த பிதாவின் சிங்காசனத்துக்கு மேல வானவில் இருந்தது என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த இடத்திலும் அவன் சிரசின் மேல் ஒரு வானவில் இருந்தது, முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது, கால்கள் அக்கினி. இது தேவகுமாரனுடைய அடையாளத்துக்கு ஒப்ப அடையாளம். அந்த பலமுள்ள தூதனுடைய அடையாளம் தேவகுமார். ஏன்னா அவருடைய அந்த வர்ணனை, அழகுள்ள வர்ணனையை சொல்லப்படும் போது, அவர் கால்கள் அக்கினி ஸ்தம்பமுள்ள கால்கள், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அப்ப இன்னொன்று என்ன காட்டப்படுகிறது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அப்ப என்ன ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால், இந்த பலமுள்ள தூதன் கடந்து வரும் பொழுது அவன் பிதாவின் சிங்காசனத்தின் சகல அதிகாரத்தையும் குமாரனுடைய முழு வெளிப்பாட்டையும் கிறிஸ்துவின் வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொண்டு வருகிறவனாய் காட்டப்படுகிறார். இதை தான் அந்த முதல் வசனம் வெளிப்படுத்துது. நீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தன்மை. இப்போ நம்ம ஒரு ராஜாவிடத்துலேருந்து நான் புறப்படுகிறேன்னா, ஒன்று ராஜாவின் முத்திரை மோதிரம் அல்லது அந்த முத்திரையின் சான்றிதழ் எடுத்துக்கொண்டு போகும்போது, இவர் டைரக்டா ராஜாவிடத்துலேருந்து வந்திருக்கிறாருனால இவருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடையாளம் என்ன அடையாளமே இங்கே காட்டப்படுது. அதனால்தான் அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது என்று தெளிவாய் சொல்லப்படுது. இந்த வானவில் எங்கு காட்டப்பட்டது அப்படின்னா, அந்த அவருடைய சிங்காசனத்தின் மேல் தான் காட்டப்பட்டது. அதே தான் அது அடையாளமாக ஒரு வானவில்லை வானத்தில் வைத்தார். இனி நான் இதால் அழிக்க மாட்டேன், தண்ணீரால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வானவில் அது வேறு விதத்தில் போயிடுச்சு. ஏன்னா தேவன் எதையெல்லாம் தனக்கு மகிமை உண்டாக, தனக்கு மகிமை அடையாளமாக வைக்கிறாரோ, சத்ரு அதையெல்லாம் அவலட்சணமாய் மாற்றி விடுகிறதுலே அவன் ரொம்ப குறியா இருப்பான். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வானவில் வந்தாலே நமக்கு வேற தாட்டு தான் வரும். ஆனால் இந்த வானவில்ன்றது அவருடைய சிங்காசனத்தின் மேல் இருந்த ஒரு காரியம். அதே போல் அவருடைய இப்போ இந்த பலமுள்ள தூதனுடைய தன்மையில சிரசின் மேல் இருக்கிறது. அப்போ அது எவ்வளவோ ஒரு பரிசுத்தமும் மகிமை உள்ள அடையாளமாய் காட்டப்படுகிறதை இன்னைக்கு சத்ரு அவலட்சணமாய் காட்டி கொண்டு இருக்கிறதை நாம் அறிய முடியும். ஏன்னா தேவன் எதையெல்லாம் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவன் அசுத்தமாப்பதிலே முனைப்பா இருப்பான். தேவன் எதையெல்லாம் நீதி உள்ளதாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுக்கெல்லாம் அவன் அநீதிக்காரனாய் எழும்புவான். தேவன் எதையெல்லாம் தன்னுடைய ஜனமாய் அவங்களையெல்லாம் அக்கிரமக்காரராய் அவன் எண்ணுவதற்கான சுயசித்தத்தின் மேல முனைப்பான். இந்த 3 விஷயத்துல அவன் ரொம்ப கண்ணும் கருத்துமாய் இருக்கும். தேவன் சொல்லுகிறதை சொன்னவண்ணம் செய்ய முடியாதபடி
நாமே நமக்கு எதிரியாய் மாறி வருவது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். மற்றவர்கள் நமக்கு எதிரியாக இருந்தால் கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், இவங்களால தான் அவங்களால தான். நம்ம சுயமே நமக்கு எதிரியாக மாறிச்சுன்னா அதை விட மோசமான ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் நம்ம சுயத்தை நாம் சிலுவையில் அறையறதுக்கு தான் தேவன் அந்த தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அந்த பாவத்தையும் சாபத்தையும் அந்த பாதாளத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இவர் எழும்புகிறார். ஏன்னா அவர் தெளிவாக தெரியும், உன்னுடைய பாவ சரீரத்தை கொண்டு நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இப்போ நீ என்னை தரித்துக்கொள், கிறிஸ்துவை தரித்துக்கொள், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கொள், அப்பொழுது நீ ஜெயிப்பா என்றுதான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இல்லை, ரெண்டாவது ஒரு வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அவன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அந்த ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் அந்த சத்தங்களை முழங்கின போது அவன் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிகள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது வசனத்தில் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் எங்கிருந்து கொடுக்கப்படுதுன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று, அவனுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மீதும் இடது பாதத்தை பூமியின் மீதும் வைத்து. அப்படின்னா என்னன்னா, இந்த பூமியின் தன்மை எதற்கு அடையாளமாய் காட்டப்படுது? இந்த பூமி சாபத்துக்கு அடிப்படையாக காட்டப்படுகிறது. அதனால தான் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த பிரசவ வேதனைப்படுகிறது. ஏன்னா அது தான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடிக்கு மாய்க்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. யாராலே? சிருஷ்டிகராலே மாய்க்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாயிலிருந்து அது விடுதலை ஆகுவதற்கு அது ஏங்கி கொண்டு இருக்கிறது. அதை உண்டாக்கின தேவனை அது தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஏன்னா அதுவும் ஜீவன் உள்ளதுதான். அப்போ உண்டாக்க தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இடத்திலே அது சத்துருவின் அதிபதியினாலே அடையாளப்படுத்தப்பட்டு அது அடிமைப்படுத்தப்பட்டபடினாலே அதுவும் விடுதலையாக வேண்டும் என்ற வாஞ்சி அதற்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தாகத்தின் தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தூதனுடைய பாதம் முதலாவது ஒன்று, வலது பாதம் எதன் மேல் இருக்கிறதுனா சமுத்திரத்தின் மேல். இந்த சமுத்திரம் எதுக்கு அடையாளப்படுத்த? துன்மார்க்குடைய கூட்டத்துக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. சமுத்திரம் துன்மார்க்கர் கொந்தளி கடலை போல இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பாதம் எதன் மீது வைக்கப்படுகிறது என்றால் சமுத்திரத்தின் மீது, இன்னொரு பாதம் இடது பாதம் பூமியின் மீது வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடது வலதுன்றதுக்கு அடையாளமே ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ அவர் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று இருக்கு. அவர் வலது கரம் நீதியை வெளிப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறது. இடது என்று சொல்லப்படும்போது அது சுத்திகரிப்புக்கான அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. வலது சொல்லும்போது அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார், அவர் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார், அவர் யுத்த சன்னராய் எழும்புகிற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை தான் நான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ அவன் எப்படி கெர்ச்சிக்கிறான் என்று காரியங்கள் சொல்லப்படுகிறது என்றால், சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல. ஏன்னா அவர் யார் என்றால் யூத ராஜ சிங்கம். ஏனென்றால் இந்த அடையாளம் அதே போல சத்துருக்கும் ஒரு காரியம். அவன் சிங்கத்தை போல, அதாவது அவன் எல்லாமே எக்ஸாம்பிளாக கொண்டார். தேவன் எதையெல்லாம் செயல்படுத்துகிறாரோ ஒரிஜினலாக அதுக்கு டூப்ளிகேஷனாக நிறைய காரியங்களை கொண்டு வருவான். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படும்போது சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல ஒரு மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அப்பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இந்த 7 இடிகளும் என்ன சொல்லிற்று? இந்த காரியத்தை நம்ம வருங்காலங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதை தியானிப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எப்பொழுதெல்லாம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. அப்போ எப்பொழுதெல்லாம் பிதாவுக்கு பிரியமான காரியங்கள், பிதாவின் தன்மைகள், பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் பூமியிலே மகிமைப்படும் பொழுதெல்லாம் வானம் திறக்கப்படுகிறது, வானத்தின் அடையாளங்கள் பூமியிலே வெளிப்படுகிறது. அதே போல இந்த கடைசி நாட்களிலே கூட இந்த குமாரனுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி பூமியிலே வெளிப்படும் பொழுது வானத்திலிருந்து வருகிற அந்த புஸ்தகத்தின் வழியாக வானத்திலிருந்து கேட்கிற சத்தம் பூமியிலே தொனிக்க தொடங்குகிறது. ஏனென்றால் இந்த சத்தம் என்று சொல்லப்படும் போது அது எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கும்னா, அது பயங்கரமான சத்தம். அதாவது தண்ணீர்கள் மேல் அவருடைய சத்தம் ஒலிக்கிறது என்று வரும். அது அந்த அடையாளங்கள் எல்லாம் காட்டப்படும் பொழுது அது மிகவும் வித்தியாசமான நிறைய காரியங்களை வெளிப்படுத்தும். அதை நாம் வர காலங்களில் நம்ம அதை குறித்து தியானிப்போம். இப்போ சொல்லப்படுகிற இந்த அடையாளங்களை நம்ம பார்ப்போம். அப்போ சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கத்தக்கதாக நான் தூதனை கண்டபொழுது அவன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தையை சொல்லலாம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய நாட்களின் சத்தத்திலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அது 3 காரியம் இருக்கும். ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தார். இல்லை 3 காரியம் உண்டாகும்.
ஊழியக்காரர் என்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு, தீர்க்கதரிசிகள் என்று மென்ஷன் பண்றாரு, இன்னொன்று சுவிசேஷம். அப்ப என்ன அவர் சுவிசேஷமாய் அறிவித்தார், என்ன தன்மையை அவர் சுவிசேஷமாய் அறிவித்தார்? இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல நித்திய சுவிசேஷத்தை உடைய ஒரு தூதனுடைய காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதில் அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமாக இருந்ததுன்னா, இதோ வானத்தையும் பூமியையும் உருவாக்கின அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுங்கள். அந்த காரியங்கள் தெளிவாய் போடப்பட்டிருக்கும். அவர் எப்படி அவருடைய நித்திய சுவிசேஷம் எப்படி வெளிப்படுகிறது என்ற ஒரு காரியத்தை அந்த அதிகாரத்திலே நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன காரியங்கள் சொல்லப்படுகிறது என்றால், தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் 3 தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய ஊழியக்காரர், அதனால தான் அவர் தெளிவாக சொல்றாரு, என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாவில் என் ஆவியை ஊற்றுவேன். 2வது, அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இந்த தீர்க்க தரிசன கூட்டம் அப்படின்னு ஒரு சிறு கூட்டத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுற காரியம் இல்லை, முழுவதுமாகவே தீர்க்க தரிசன கூட்டமாக தான் அது மாறும். அது அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தாலும் அது தீர்க்கதரிசனமாக தான் புறப்படும். அவர்கள் ஊழியக்காரர்களாய் காரியங்களை செயல்பட்டாலும் அவர்கள் தீர்க்கதரிசனமாக தான் புறப்படும். தீர்க்க தரிசனம் என்பது இனி நடக்க போகிற காரியத்தை சொல்லுவது மாத்திரமல்ல, அவருடைய யவன சந்ததியின் அடையாளங்களும் அதிகாரங்களும் இந்த பூமியில எப்படி கிரியை செய்யும் என்பது காட்டுகிறதுக்காகவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். இதுவரையும் வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த மத்தேயோட காரியத்துல அவர் கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு பார்த்தீங்களா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் முடிவு வராது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது வரைக்கும் நிற்குது, இதை தாண்டி போகவே இல்லை. ஆனால் வேதத்தில் எசேக்கியல், ஏசாயா, எரேமியா, சின்ன தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் பரம ராஜ்யத்தின் தன்மையை குறித்து நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்துருக்காரு, நிறைய தீர்க்கதரிசனங்கள் கொடுத்துருக்காரு. அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள் தான், அவர்களும் சின்ன தீர்க்கதரிசிகள், அவர்களும் பெரிய தீர்க்கதரிசிகள் தான். நீங்கள் அவங்க உரைத்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலை பார்த்தீங்கன்னா, நிறைவேறியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது இன்னும் ஆவியின்படி நிறைவேறாத ஒரு தன்மையில தான் நிற்கிது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கருத்தை விட்டு நம்ம இந்த லாஸ்ட் டைம் வந்த உடனே நம்மளை அவரோடு நம்ம இணைக்கப்பட்டுருவோம், அவர் நம்மளை கொண்டு போய் ராஜ்யத்தோடு இணைச்சிருவார். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் இந்த சந்தையை எழுப்புற நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது தன் ராஜ்யத்துக்கான காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஒரு உலக பிரகாரமான அழிந்து போகிற ராஜ்யத்துக்காக பிசாசு தன்னுடைய அழிந்து போகிற ராஜ்யத்துக்காக இவ்வளவு உக்கிரமாய் அவன் அதை கட்டமைக்கிறானோ, அதற்கான ஆட்களை எழுப்பி அவர் அழியாத ஒரு ராஜ்யம், அவர் நித்திய நிரந்தர ராஜ்யத்துக்கு தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? அப்போ தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தும் போது தன் ஆவியை அவர் நிறைவாய் பொழிந்து அவர்களை எழுப்ப மாட்டாரா? அப்போ எழுப்பும்போது நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னா, உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிற பெரியவன் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம உலகத்தை பார்த்து தான் பயப்படுறோம், நடக்கிற விஷயங்களை பார்த்து பயப்படுறோம், மாறப்போகிற அரசியலமைப்புகளை பார்த்து பயப்படுறோம். ஒன்று தெரியுமா, லிட்டலாக பார்த்தீங்கன்னா, தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சரியான ஆவியின் கண்களில் பார்ப்பீர்களானால் உலகம் நம்மை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. ராஜ்யங்கள் அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் நிற்கிறேன், நான் மலை வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்களுக்கு மேலே என் கூட கட்டுவேன், என்னை அசைக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று தன் காரியத்தை சொல்லிக் கொள்ளுகிறவனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆணிவேர் அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவனெல்லாம் அவன் நட்சத்திரங்களாய் நிற்கிற அவனுடைய காரியங்கள் எல்லாம் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறதே நீங்கள் அவருடைய கண்களின் வழியாக காண முடியும். இதை எல்லாரும் பார்ப்பாங்கன்னா சொல்ல மாட்டேன், எல்லாருமே எல்லாம் பார்க்க முடியாது இது. ஆனால் உண்மையா அவருடைய ராஜ்யம் பூமியிலே கிரியை செய்ய தொடங்கிற்று. அதை மட்டும் நீங்கள் விசுவாசிங்க. ஏன் தெரியுமா? அப்படின்னு நீங்கள் அவர் ராஜ்யத்தின் தன்மையை அறிந்தவர்களாய் மாறும்போது மட்டும்தான், அவர் ராஜ்யத்தின் வழியாக அவருடைய கண்களின் வழியாக பார்க்கும்போது மட்டும்தான் பூமியில் அவர் எப்பேற்பட்ட அசைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். பூமியில் அவர் பயங்கரமான அசைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்த ஒவ்வொரு எக்கால சத்தமும், ஏன்னா இது 7வது எக்காலம், அப்போ 6 எக்காலம் இதற்கு முன் ஊதப்பட்டது என்ற அர்த்தம். அதை அவர் முதல் எக்காலம் எப்படி ஊதிற்று அதோட காரியத்தையும் அவர் காட்டினார். 2வது எக்காலம், 3வது எக்காலம், 4வது 5வது எக்காலம் வரை அவர் காட்டினார். 4வது எக்காலத்தோட தன்மையில் அவர் ஆயத்தப்படுத்த வச்சார். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசன தலைமுறை எழும்பும்போது 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது அந்த தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அப்போ 7வது எக்காலம் ஊதுகிற நாட்கள் வந்துடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரியணும், 6 எக்காலம் ஊதப்பட்டிருக்குன்னு தெரியும். அப்போ தேவன் எதையெல்லாம் வேதத்திலே சொன்னாரோ, ரகசியமாய் வெளிப்படுத்தினாரோ, குறியீடுகளாய் வைத்திரோ, அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளே வரோம். நிறைவேறி கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் அவரை சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த மனைவியின் கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். மணவாட்டியான்னு இருக்கிற வரையும் மணவாளன் வருகிறார் என்று தான் நீங்கள் எதிர்பார்த்துப்ப.
மணவாளனின் ஆவி உன்னில் வரும்பொழுது, நீ மனைவியாய் மாறத் தொடங்கும் பொழுது, அந்த அதிகாரம் முன்னிலிருந்து செயல்படும் போது அவர் உனக்குள் வந்துவிட்டார் என்ற காரியம் வெளிப்படும். அப்பதான் நீ மறுரூபமாக்கப்படுவ. அப்பதான் இந்த பூமியில பெரிய காரியங்களை நீ செயல்படுத்த முடியும். பூமியின் அதிகாரத்தை வாங்க முடியும். பூமியின் தன்மையை மாற்ற முடியும். அப்பொழுதுதான் அவர் வரும்பொழுது அது பகிரங்கத்தன்மையாய் வெளிப்படும். அதற்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் இருக்கு அவர் மனவாட்டிகளுக்கு. அந்த ஆயத்தத்தை செய்யறதுக்கு தான் இந்த தலைமுறை. இந்த தலைமுறையில் எழும்புகிற ஜனங்கள் அந்த பரிசுத்தம், எழும்புகிற பரிசுத்தமாகட்டும், வெளிப்படுகிற வார்த்தையாகட்டும், அது எப்படி இருக்குன்னா கரை திரை அற்றதாய் இருக்கும். உள்ளும் புறமும் பரிசுத்தம், உள்ளும் புறமும் அவர் நீதி வெளிப்படும். ஒருவராலும் அதை கரைப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் வெளிப்படும் இந்த தீர்க்கதரிசனத்தில். கடைசி வசனத்தை நான் வாசிச்சு முடிக்கிறேன். 7வது வசனம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறவர்கள் மேல் ஆணையிட்டு சொன்னார். இது அடையாளம் என்னன்னா, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுகிற ஒரு அதிகாரம். எனக்கு அது இருக்குன்னா இல்லை, அவரும் ஒரு காட், அவ்வளோதான். அவர் மாத்திரமே தெய்வம் என்று அறிக்கையிடுகிற நாவுகள் இல்லை. ஏன்னா அது சிதறடிக்கப்பட்டிருக்கு. தேவன் நினைக்கும் பொழுது அவர் வழியாய் புறப்படுகிற வார்த்தை சகலவற்றையும் ஒன்று கூட்ட வைக்கும். அதை தான் அவருடைய தீர்க்கதரிசன சந்ததி செய்ய போகுது. இதை குறித்து நம்ம தியானிப்போம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. என்னென்ன அந்த தீர்க்கதரிசன சந்ததி செய்யும் என்பதை குறித்து தேவன் தாமே நமக்கு வெளிப்படுத்துவாராக. நம்ம இணைந்து ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே திறக்கப்பட்ட புஸ்தகமாய் திறக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசன சந்ததியை குறித்து தேவன் கொடுத்த வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் இதை ஆழமாய் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தவும், இதன் ரகசியங்களை வெளிப்படுத்தவும், இந்த கூட்டத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே உம்முடைய தீர்க்கதரிசன கூட்டங்கள் உண்டு ராஜா. உம்முடைய சந்ததி உண்டு. நீர் அவர்களை எழுப்பத்தக்கதாக, ஆவியின்படி அவர்களை எழுப்பத்தக்கதாக தேவன் கிரியை நடப்பீங்க. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.